உங்க பிரச்சனை வாழ்க்கை இல்ல, உங்க மனசுதான். நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் மனசு மட்டும் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் முடிஞ்சா இன்னொரு கவலை, ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பயம். ராத்திரி படுக்கும்போது கூட மூளை ஆஃப் ஆக மறுக்குது. பலர் நினைக்கிறார்கள், என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகம், அதனால் மனம் அமைதி இல்லை என்று. ஆனால் உண்மை வேறு. மனம் அமைதியில்லாததால்தான் வாழ்க்கை குழப்பமாக தெரிகிறது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இது இந்த காலத்து மனிதனோட காமன் ப்ராப்ளம். ஆனா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் கண்டுபிடிச்ச வழி. இன்று அவர்கள் பயன்படுத்திய ஆழமான முறைகளை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இவை மந்திரம் அல்ல, மாயையும் அல்ல. ஆனால் ஒரு முறை புரிந்து கொண்டால் உங்கள் மனத்தின் கட்டுப்பாடு உங்கள் கையில் வரும். சித்தர்கள் சொன்ன முதல் விஷயம், மூச்சு சரியாயிருந்தா மனசு சரியாகும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? கவலை வந்தால் மூச்சு வேகமாகும், பயம் வந்தால் மூச்சு வேகமாகும். உங்களுக்கு அதிகமாக சிந்திக்க தொடங்கும் போது இந்த பயிற்சியை செய்யுங்கள். பிராண நித்ரா, மனதை நிகழ்காலத்தில் கொண்டு வரும் ஒரு பயிற்சி. இப்போது மெதுவாக 4 வினாடிகளுக்கு மூச்சை இழுக்கவும். 4 வினாடிகள் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள். 4 வினாடிகளுக்கு வெளியே விடவும். 4 வினாடிகள் இடைவெளி. இதை 5 முறை செய்யுங்கள். அதனால் சித்தர்கள் முதலில் சொன்னது, மூச்சை அமைத்தால் மனம் அமைதியாகும். சித்தர்கள் சொன்ன 2வது முறை, மனதை சுத்தம் செய்யும் ஓம் மந்திரம் சத்தம். பல பேர் நினைக்கிறாங்க, ஓம்னா ஒரு மத சின்னம், ஒரு யோகி சொல்ற மந்திரமானா. உண்மை வேற. சித்தர்கள் ஏன் மந்திரம் சொன்னாங்க தெரியுமா? ஏனென்றால் ஓம் என்பது ஒரு சொல் அல்ல, அது பிரபஞ்சத்தின் அதிர்வெண். அதிர்வே மனதை வடிவமைக்கிறது. ஓம் என்ற மந்திரத்தை ஒரு நாளில் 108 முறை மெதுவாக, கவனத்துடன், உணர்வோடு சொல்லினால் இந்த ஒலி சத்தம் உங்கள் உள்ளிருக்கும் சத்தங்களை மெதுவாக அமைதிப்படுத்தும். 108 முறை செய்வது கட்டாயமில்லை. இதை காலையில் 2 நிமிடங்கள் செய்தல் கூட நல்ல பயன்களை காணலாம். 3வது, நான் இல்லை என்ற சித்தர் வழி. சித்தர்கள் ஒரு வாக்கியம் சொல்வார்கள், நீ உன் எண்ணம் அல்ல. மனம் ஒரு நாளுக்கு 1000 கணக்கான எண்ணங்களை சிந்திக்கிறது. ஆனால் சித்தர்கள் சொல்கிறார்கள், அது நீங்கள் இல்லை, அது உங்கள் மனதில் ஓடும் ஒரு அலை மட்டுமே. அடுத்த முறை எதிர்மறை எண்ணம் வந்தால் உள்ளுக்குள் மெதுவாக சொல்லுங்கள், இது நான் அல்ல. அவ்வளவுதான். நீங்க அந்த சிந்தனை இல்ல, நீங்க அந்த சிந்தனையை பார்க்கிற அவேர்னஸ். அந்த ஒரு வினாடி இடைவெளி உங்களை தாட்ல இருந்து வெளியே கொண்டு வரும். 4வது, பொன்னிற ஒளி தியானம். இப்போது ஒரு ஆழமான பயிற்சி. கண்களை மூடுங்கள். உங்கள் இதய பகுதியில் ஒரு பொன்னிற ஒளி, அதாவது கோல்டன் லைட் நிறம் உருவாகிறது என்று கற்பனை செய்யுங்கள். மூச்சை இழுக்கும்போது அந்த ஒளி உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது என்று கற்பனை செய்யுங்கள். மூச்சை விடும்போது அந்த ஒளியில் எல்லா கவலைகளும், எல்லா எண்ண ஓட்டமும் கரைந்து போகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சித்தர்கள் இதை அக்னி சுத்தி என்று அழைத்தார்கள். இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் ஒரு பயிற்சி. அமைதி எங்கேயோ கிடையாது, அது இப்போ இந்த செகண்ட்ல உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது மூடியிருந்தது அதிகமான எண்ணங்கள் தான். மனசு ஓடும்போது நீங்க அதை பிடிக்க வேண்டாம். அது ஓடுறதுக்கு நடுவுல இருக்கிற அமைதியை கவனிங்க. அதுவே சுதந்திரம். இந்த 5 பிராக்டிஸ்ல ஒன்னையாவது 21 நாள் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நீங்களே சொல்வீங்க, என் மனசு இவ்வளவு அமைதியா இருந்ததே இல்லைன்னு. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி.